ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே எல்லோரும் நல்லபடியாக பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் ராகவ் முகத்தில் ஒரு தெளிவு வருதுங்க. அவ்வளோ காதல், கருணை, பாசம் எல்லாம் வேறு லெவலுக்கு இருக்குதுங்க. அப்படியே அபியை பார்த்தீங்கன்னா சொக்கி போய் பார்க்குறாங்க. அபிக்கு அவன்ட்டு என்னென்ன பண்ணுறாரு தெரியுமா, பண்ண நினைக்கிறாங்க. அதே மாதிரி அபி ராகவ் மேலே அவ்வளோ பாசம் பிரியமாக இருக்காங்க. ஆனால் ராகவை பற்றி எடுத்து ஒன்று சொல்கிறாங்க பாருங்கள். அபி அப்படியே டிவியில் விஷுவலாக போட்டு காமிக்கிறாங்கல்ல, அந்த ஆர்டர் பண்ண வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலே ராகவ் இவ்வளோ நல்ல மனுஷனா, இவ்வளோ நல்ல மனுஷனே கடுகடுன்னு, அதாவது பாலம் போட்டுக்கிறாரு போல இருக்குது. தன்னை சுற்றி ஒரு நெருப்பு வளையம், அந்த விதவையான பெண்கள்லாம் போட்டுக்குவாங்க இல்லையா, அடுத்தவங்க நம்ம மேலே எதுவும் இறக்கப்பட்டக்கூடாது, அதாவது தன்னை தப்பாக நினைக்கக்கூடாதுன்னு கடுகடுன்னு. அதே மாதிரி தான் மது இருந்த இடத்துல யாரும் வரக்கூடாதுங்கிறக்காண்டி கடுகடுன்னு இருந்திருப்பார் போல இருக்குங்க. மற்றபடி என்ன நல்ல மனுஷங்க, எத்தனை அநாத ஆசிரமம், எத்தனை இது, தனக்கு அடுத்தவங்களுக்கு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சு தன்னோட 2 வருமானம் உள்ள ஃபேக்ட்ரியை மூடி போட்டிருக்காருன்னா பார்த்துக்கோங்க. இதை அப்படியே எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அபி அப்படிப்பட்டவராக வந்து போதைப் பொருளை தவறான பொருளை விற்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே இந்த நிமிஷம் நான் மனசார சொல்கிறேங்க, அபி இந்த ராகவ் மகாநதி விஜய் வந்து நல்ல மனசுலவரா ராகவா அப்படின்னு பார்த்தா ராகவ் ஒரு படி மேலே தான் போகிற மாதிரி தோணுதுங்க. ஏன்னா 2 பேருமே கடுகடுன்னு தான் விழுந்த மூஞ்சி காமிச்சாங்க. அவர் லவ் ஃபெயிலியர், இவர் லவ் ஃபெயிலியர்ன்ட்டு. ஆனால் அவங்க வந்து நல்ல மனசாக இருக்கார் விஜய், தான் உண்டு தொழில் உண்டுன்னு இருக்கிறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா எத்தனை அநாத ஆசிரமங்கள், ஆதரவற்ற அநாதன்னு சொல்லக்கூடாதுங்க, சாரிங்க, ஆதரவற்ற இல்லங்கள் வச்சு எம்போன்னு நடத்திட்டு இருக்காங்க. உண்மையிலே ராகவுக்கு ஒரு ஓ போடலாம், ஜெயின்னு சொல்லலாங்க. மனசார அவ்வளோ அழகாகவும் இருந்தார். அப்படியே அபியை ரசித்து பார்க்குறாரு. நமக்கு இவ்வளோ பண்ணிட்டாலேண்டு. இதில் லாவணியா நான் வாங்கியிருப்பேன்ல ஷேர்ஸை, இவையே லூஸ் மாதிரி வந்து பண்ணான்னு கேட்கல, நீ அட்டங்கடி அப்படிங்கிற மாதிரி, நீ ஒரு ஆணியும் பிடுங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி வெளியில் வராங்க. வந்துட்டு அது என்னென்ன என் வசு குரூப்பு எங்கள் அம்மாவோட பேரே காப்பாற்றிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அபியை போய் பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ஹாப்பியாகிறாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு அப்படி இப்படின்னு தலையில் வச்சு தூக்காததாங்க அப்படி குறை. அதுக்கப்புறம் வா அபி ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்களா. ஏன்னா முதல் விஷயம் நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அதை விட அந்த இருக்காரு பாருங்க முட்டாள் முரளி, என்ன பண்ணுறான், கேடு கட்டவன், பொண்டாட்டி லட்டு மாதிரி இருக்குது, அவளுக்கு கேக்கு ஊட்டி விட்டு ஐ லவ் யூ சொல்ல வேண்டியதானே, ஹாப்பி நியூ இயர் சொல்ல வேண்டியதானே, நம்ம அபி செல்லத்துக்கு தான் ஹாப்பி நியூ இயர் சொல்லணும், அவளுக்கு வாழ்த்து நம்ம தான் சொல்லணும் அப்படின்ட்டு வேகமாக என்ன பண்ணுறான், ஐயோ எங்கே போயிருப்பாங்க, வீட்டுக்கு இருப்பாங்களா இல்லை வெளில இருப்பாங்களா அப்படின்ட்டு வேகமாக கதை உள்ள போய் பார்க்குறான்னா, எங்கே அஞ்சலி ராகவ அபியெல்லாம் காணோம் அப்படிங்கிறாங்களா, தெரியலையே அப்படின்னு போய் அபி பார்க்க யாரையும் காணோம் அப்படிங்கல. அப்போ தான் சொல்கிறாங்க, அணுகிட்ட கேட்கல, இல்லை வெளியில் போகிறேன்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்காங்க, எதுக்கு, நாங்களும் இப்போ தான் போகிறோம் அப்படிங்கிறாங்க. எங்கள் வெளியில் தான் பீச்சுக்கு, அங்கே என்ன ஹாப்பி நியர் கொண்டாடணும்ல அப்படிங்கிறாங்க. எங்கே போயிருப்பாங்க தெரியலையே, ஐயோ எங்கே போயிட்டான்னு தெரியலையே, என் ஜலத்தை கூட்டிகிட்டு எங்கே போயிட்டானே, ஐயோ நான் விஸ்பலாம் நினச்சேனே அப்படின்ட்டு ஃபோன் பண்ணாலும் தப்பாக போயிருமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கல. இவங்க பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி அவன் கூட்டிகிட்டு போயிட்டான், இவனுக்கு என்ன பார்த்தா ஒரு ஆதரவற்ற இல்லத்துக்கு தான் தான் வச்சு நடத்துறது தான். அங்கே பார்த்தீங்கன்னா அதுலேயும் யார் பணத்தையும் எதிர்பார்க்காம ஆதரவற்ற இல்லம் வச்சு நடத்துகிறா இருப்பாங்க. அது கிரேட்டு தாங்க. பார்த்தா அங்கே போயிட்டு எல்லா பிள்ளைகளும் முன்னாடியும் போய் கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே எது கூப்பிட்டு வந்தீங்க அப்படிங்கிறாங்க. கரெக்டாக 12 அடிக்கிறதுக்கு நேரம் இருக்குது, அப்படி கண்ணை மூடுன்னு சொல்லிட்டு கையில் அந்த முருகன் சிலையை கொடுக்குறாங்க. தாலியில் போடுற மாதிரி சின்னதாக இருக்குது. அதை பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. இதை மாட்டியும் விட்றாரு. மாட்டி விட்டோன்னு அவங்களுக்கு ஒன்றும் புரியலை. தலைகாலு என்ன சொல்கிறீங்க, என்ன இது எதுக்கு அப்படிங்கல. இல்லை அபி, நீ அன்றைக்கி பண்ணது எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, இன்றைக்கி நீ என்னை என்னென்னமோ காப்பாற்றிட்ட, உன்னை எனக்கு சாரி அபி, இனிமேல் நம்ம எல்லா சந்தேகத்தையும் தூக்கி போட்டுட்டு இந்த வருஷத்துலேருந்து நம்ம நல்லபடியாக இருப்போம், ஹாப்பி நியூ இயர் அபி அப்படிங்கல. அப்படியே கண்ணில் கண்ணீர் கொட்டுது, ஆனந்த கண்ணீர். அப்படியே பொக்கையை கொடுக்குறாங்க. குழந்தைங்க பூரா ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு 12 மணிக்கு கொண்டாந்து குடிக்கல. ரொம்ப சந்தோஷம் ஆகிறாங்க. என்னால் இது நம்பவே முடியல அப்படின்னு அபி சொல்ல, பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்குலாம் ஸ்வீட் அது இதுன்னு கொடுக்குறாங்க. எல்லாம் சூப்பராக ஹாப்பியாகிறாங்க. அதுக்கப்புறம் அபி தனியாக கூட்டி வராங்க. அபி சாரி அபி, இதனால் வரைக்கும் உன்னை நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்க, உன்னை நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் அபி அப்படிங்கல. நம்ம வந்து அப்படிங்கல வேணாம் விட்டுருங்க, எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க, எதை வச்சு, இன்னும் அரைவரையாக தான் இருப்பீங்க. ஐயோ இல்லை அபி, அவன் வந்து லவ் பண்ணியிருக்கலாம், நீனும் மனசார லவ் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லையே, அவன் வந்து கெட்டவன் தெரிஞ்சதுக்கப்புறம் நீ ஒதுங்கியிருக்கலாம், அதனால் நான் உன்னை மனசார புரிஞ்சுக்கிறேன். ஓ இப்போ கூட நான் தப்பு பண்ணல நீங்கள் நினைக்கல சே அப்படிங்கிற. ஐயோ சாரி அபி, நான் அப்படிலாம் நினைக்கல, ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. இந்த ஜென்மத்தில் நீங்கள் உங்களுக்கு வேணாம், உங்கள் அக்கா குழந்தை பிறந்தா நான் போகிறேன் அப்படிங்கல. ப்ளீஸ் அபி, நியூ இயர் அதுமா வருஷப்பிறப்பு அதுமா, நம்ம 2 பேரும் ஒன்றா இருப்போமே, இல்லை அட்லீஸ்ட் ஃப்ரெண்டாவது இருப்போமே அப்படிங்கிறாங்க. ஃப்ரெண்டாலாம் இருக்க முடியாதுங்க, நீங்கள் இன்னமும் அப்படி தான். ஐயோ அபி அப்படிலாம் நினைக்காத அபி, ஓ மேலே நான் சந்தேகப்பட்ட காரணம் ஒன்று இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிற மாதிரி போனவங்க நிற்கிறாங்களா, முழுசாக புரிஞ்சு கேட்டுட்டு போ அபி அப்படிங்கிறாங்க. மறுபடியும் முன்னுக்கு போகிறாங்க. அப்படியே ஸ்டெப்பாக போகையிலே, நில்லு அபி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நீ நில்லு, நான் ஏன் இப்படி பண்ணேன், ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டேன் கேளு அப்படிங்கிற. நடந்து போயிலே, அபி ஐ லவ் யூ டி அப்படின்னு அப்படியே நிற்கிறாங்க. திரும்புகிறாங்க. என்ன சொன்னீங்க, நான் உன்னை லவ் பண்ணேன்டி, அதனால தான் நான் லவ் பண்ணவ நமக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாலே
பண்ணிட்டாலேன்னு வேகம் கோபமும் வந்துச்சு. மற்றபடி நீ யாரோ எவரோ இருந்தால் நீ யாரையும் லவ் பண்ணேன்னு எனக்கு தேவையில்லைன்னு விட்டுட்டு இருந்திருப்பேன். நான் உன்னை உயிருக்குள்ளே லவ் பண்ணேன்டி, நேசித்தேன்டி. உன்னைய விக்னேஸ்லாம் சொல்ல அதுக்கு முன்னாடியே நான் உன்னை லவ் பண்ணிட்டேன். என் மனசுக்குள்ளே நீ என் மது மாதிரியே வந்துட்ட தெரியுமா? உன் மேலே அவ்வளோ பைத்தியமாக இருந்தேன். நீ தான் புரிஞ்சுக்காமல் அவன் கூட போயிட்டே இருந்தேன். நான் அவ்வளோ வேதனைப்பட்டேன்டி. அப்படிங்களா? என்னை லவ் பண்ணிங்களா? என்னை ஏற்றுக்கிட்டீங்களா? என்னை நீங்கள் உயிருக்குள்ள நேசிச்சிங்களா? அப்படிங்களா? ஆமாம் அபி அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே 2 பேரும் சந்தோஷம் தாங்கலை. ஹாப்பி நியூ இயர்னு எல்லா பிள்ளைகளும் மறுபடியும் வந்து ஹாப்பி நியூ இயர் சொல்ல இவங்களுக்கு பார்த்தா குசி தாங்க முடியல. சாரி அபி, உன்னை நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன்ல அப்படிங்கல. போங்க, நீங்கள் என்னை நீங்கள் இப்படிலாம் நேசித்தவங்களை இப்படி தான் சந்தேகப்படுவாங்களா? ஐயோ அவன் அப்படி பண்ணிட்டாமா அப்படிங்கல. அவன் கட்டி பிடிச்சதோட லெட்ரு பார்த்தேன். அதான் ஏங்க அவன் இம்புடு பண்ணவே, ஐயோ தெரியும் அபி, இவ்வளோ பண்ணவே அந்த லெட்ரு கூட அவனே எழுதி வச்சிருக்கலாம், ஆள் வச்சிருக்கலாம். எனக்கு நல்லா புரியுது. இது எப்படி இத்தனாலும் இந்த மரமண்டைக்கு புரியல, இப்போ எப்படி புரிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. எல்லாம் என் தம்பி தான் சொன்னான், உன் குட்டி பாசு பார்த்தீங்களா, அடுத்தவங்க சொல்லி தான் புரிஞ்சிருக்கு. அப்போ போங்க நான் பேசலை அப்படின்னு போயில மறுபடியும் போகிறாங்க. அடியே அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்து அப்படியே அணைச்சிடுறாரு. பார்த்தா எல்லாம் ஹாப்பி நியூ இயர் கை தட்டுறாங்க. ஆளுங்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிறாங்களா. சரிவா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படி சொல்லி எல்லாருக்கும் சந்தோஷப்பட்டுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. 2 பேரும் கை கோத்தாகல. அங்கே வீட்டு முன்னாடி அணு ஆகாசம் ஹாப்பி நியூ இயர் கொண்டாடிட்டு வானம் வெடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அபியும் ராகவையும் பார்த்தோன்னே டே ஹாப்பி நியூ இயர்ரா, எங்கடா போனேன்? உனக்கு ஃபோன் பண்ணாலும் அப்படியே சுவிட்ச் ஆஃப்னு வருது. யாரும் தொந்தரவு இருக்கக்கூடாது. என் அபிக்கு எனக்கும் நடுவில் எந்த அப்படியே கோவம் வருது, இருந்தாலும் வேணாம் அப்படின்ட்டு. சிரிக்கின்னா யாரை சொல்லுவாங்க, சிரிக்குமாயேன் அப்படின்னு சொன்னா அப்படிங்கிறக்காண்டி எந்த ஒரு முட்டாளோ எந்த ஒரு ஆணவம் ஆண்டவனோ யாராலையுமே எங்களை பிரிக்க முடியாது, எங்களுக்கு நடுவில் வரக்கூடாது அப்படிங்கிற கதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நானும் என் தேவதையும் அழகான ஒரு இடம் போயிட்டு ஹாப்பி நியூ இயர் கொண்டாடிட்டு வர்றோம் அப்படின்னு ராகவ் சொல்ல முரளி ஒன்று எங்கே அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிற பார்க்க அஞ்சலி அக்கா நம்மளோட இது ஆதரவு ட்ரெயிலில் இருக்குல்லையே அங்கே தான் போயிட்டு வந்தோம். இது முன்னாடியே சொல்லிட்டு போயிருந்துக்கலாம்லடா, நாங்கள் வந்திருப்போம்னு மனசில் நினைக்க அதை அஞ்சலி அப்படியே சொல்லுது. ஏன்டா நாங்கள் வந்திருப்போம்ல? அஞ்சலி சொல்லிட்டா இப்போ என்னடா சொல்ல போறீங்க சொல்கிற அப்படிங்கள. இல்லைக்கா நான் மொபைலே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். என் அபிக்கு எனக்கும் நடுவில் யாரும் வரக்கூடாது, இனிமேல் காற்று கூட வரக்கூடாது, வா அபிச்சலாம் அப்படி சொல்லி இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறாரு. பிடிச்சிட்டு ஹாப்பி நியூ இயர் பாட்டி, எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு வா இன்னிலேருந்து நம்ம புது வாழ்க்கையை தொடங்க போகிறோம், எல்லாரும் கண்ணும் பட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தூக்கிட்டு ஓடுறாரு ரூமுக்கு. முரளி நொந்துக்கிட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையால் ஒரே ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.